மக்களே இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிஏ சாண்ட்விச்க்கு எப்படி சைலண்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட லிங்க் எப்போவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஒரு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுமே உங்களுக்கு நியூவாக எங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போது இதுக்குள்ளே போயிட்டு டாப்பில் இன்னொரு ஃபோல்டர் இருக்கா, இப்போ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே 2 ஃபோல்டர்ஸ் இருக்கும். இது ரெண்டையுமே அப்படியே எதுவும் பண்ணாமல் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போது அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஜிடிஏ சாண்ட்விச் கேம் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் என்னோடய ஜிடிஏ சாண்ட்விச் மெயின் ஃபோல்டருக்கு போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அவ்வளோதான். இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சைலண்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம கேமோட ரிவ்யூவை பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு மவுஸ் ப்ராப்ளமே இல்லை, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே நான் கேம்குள்ளே போயிட்டே காட்டுறேன். ஓகே, கட் சீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கட் சீன் தான் வந்திருக்கு. கட் சீன் நம்மளுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நீங்களே பாருங்கள், எனக்கு மவுஸ் நல்லாவே வேலை செய்யுது அண்ட் எனக்கு லாகுமே இல்லை. கேம் ஸ்மூத்தாக வேலை செய்யுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராக வரும். பாய் காய்ஸ்.